ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இது ஒரு எமர்ஜென்சி அண்ட் ஹெல்ப்பிங்க்கான ஒரு வீடியோ தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பாருங்கள். முடிஞ்சால் உங்களால் எவ்வளோ ரொம்ப முடியுதோ அதை ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சபரி ப்ரோ இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யார் மூலமாவது உதவி கிடைச்சா அந்த பையன் ரெக்கவர் ஆனால் ரொம்பவே ஹாப்பி தான். இந்த வீடியோவை நம்ம சபரி ப்ரோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோகுல் கிரேஷ் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு பார்த்திங்கன்னா 10 மாதத்துக்கு முன்னாடி அதாவது 10 மாத குழந்தையா இருக்கும்போது உடம்பு முடியாமல் இருந்து அப்போ அவங்க கூடவே இருந்து அவங்களை ரெக்கவர் பண்ணியாச்சு. இப்போ ஒன் செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு சிவியராக உடம்பு சரியாக இருக்கும் போல 2 டேஸாக. ஸோ எமர்ஜென்சியாக இப்போ ஆப்ரேஷன் பண்ணோம், 2 lakhs கிட்ட தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் இந்த விஜய் டிவி ஸ்பெஷல் ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சபரிக்கு ஒரு கிஃப்ட்லாம் கொடுப்பாங்களே, அந்த பையனாக தான் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் நேம் எனக்கு அது மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அந்த பையனும் சேமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் ஒரு எமர்ஜென்சி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ சபரி ப்ரோ பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருக்குமே உதவணும்னு நினைக்கிறவர். ஸோ மேக்ஸிமம் உதவிட்டு இருக்காரு. பட் இப்போ அவரால் முடியல. ஸோ அதை உதவி கேட்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஷேர் பண்ண ஃபுல் வீடியோ உங்களுக்காக நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஹெல்ப் நீடட் போஸ்ட்டு என் நடுவில் வந்த தேவைகள் எல்லாத்தையும் முடிஞ்சளவு நாமளே சரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. கோகுல் கிரேஷ் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நம்மளுக்கு ஒரு 10 நாள் குழந்தைய இருக்கப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி எல்லாமே பண்ணிட்டோம். பட் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் திருப்பி ரொம்ப இமீடியட் சுச்சுவேஷனில் அவருக்கு ஒரு ஆப்ரேஷனும் பண்ணியாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 2 லட்ச ரூபா வரைக்கும் தேவைகள் இருக்குது. ஸோ யாராவது ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா எவ்வளோ 10 ரூபா வந்தாலும் சரி, 100 ரூபா வந்தாலும் சரி, எவ்வளோ அனுப்புறீங்கிறது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ்.